இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரிஃபைட் பேனல் 3 அக்டோபர் ஐசிஐசிஐ பேங்க்குங்கிற ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேன். இதனோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 25th செப்டம்பர் பை பண்ணிட்டு 3 அக்டோபர் வந்து இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 7 to 8 டேஸ் வந்து இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணினதுக்கு உண்டான ரீசன் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சாலும் அது ஹிட் ஆகுது. அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லாஜிக் வந்து இதில் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும். நான் இப்போ போட்டிருக்கிற கோடு வந்து சப்போர்ட் லைனுன்னு சொல்லணும். இந்த சப்போர்ட் லைன்ங்கிற கோடு வந்து எந்த இடத்துல வருதுன்னா, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லைன் வந்து இருக்கு. ஏன் சப்போர்ட் லைன் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு தடவை ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து ஹையில் போயிருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தடவை டச் பண்ணிவிட்டு இங்கே போயிருக்கு. நெக்ஸ்ட் டே இப்போ நான் இந்த இடத்துல வரும்போது இந்த லைனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த சப்போர்ட் லைன் பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து ட்ரேட் எடுத்திருந்தாங்களோ அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். இதை மாதிரி ரீசனுக்காக வேண்டி தான் நான் ஸ்டாப் லாஸ் வந்து மேக்ஸிமம் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுவேன். இல்லை அப்படியே வச்சாலும் அதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்கும், எதனால் வந்து இந்த ஸ்டாப் லாஸை வச்சுருக்கேங்கிறது. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆகிடுச்சு. இது வந்து நான் எதிர்பார்க்கறது தான். எப்பயுமே சப்போர்ட் லைன்னா கரெக்டாக அந்த சப்போர்ட் லைனுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே பவுன்ஸ் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட்டைலர்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க பை பண்ண நினச்சிக்கிறனால தான் வந்து நிறைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது. அதுக்கடுத்த இந்த இடத்துல வந்து ஒரு ரேலி, அதாவது இது வந்து பேஸு, இது வந்து ரேலி, இது வந்து ட்ராப். ஸோ இது வந்து ஒரு ட்ராப் பேஸ் ரேலி இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணினதுக்கு ரீசன் வந்து ட்ராப் பேஸ் ரேலி கிடையாது. சப்போர்ட் லைன் வச்சு தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் லைனை வச்சு பிக் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குங்கிற ஒரு அசம்ஷனில் வந்து நான் நெக்ஸ்ட் டே வந்து ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ மார்க்கெட் வந்து லைட்டாக வந்து ஒரு ரிவர்ஸ் கொடுக்கும். அந்த ரிவர்ஸை வந்து நான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே ஓப்பன் ப்ரைஸில் வந்து நான் வாங்கிடுவேன். எப்பயுமே ஸ்டாக் அனாலிசிஸுங்கிறது நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் 1 டே பிஃபோரே வந்துடும். நம்ம மார்க்கெட் உள்ளே போய் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஒரு 1 டே பிஃபோர் நம்ம பிளான் பண்ணிடுவோம். ஆர்டர்ஸ் மட்டும் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டராக புரோக்கர் கிட்ட நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் ப்ரைஸ் என்ன வருதோ அதை வந்து நம்ம புரோக்கர் வந்து நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நான் 1 டே வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் நினைக்கிறதோட மார்க்கெட் வந்து கீழே கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. டே 2 பார்க்கலாம். டே 2 வந்து நல்லா கீழே இறங்கிருச்சு. இப்போது நான் இந்த டிமாண்ட் பேஸ் ஜோனு இல்லைனா வந்து ரேலி பேஸ் ரேலிலாம் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு தெரியும் இந்த இடம் வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குங்கிறது வந்து என்னோட அசம்ஷன். இந்த இடத்துல நான் இந்த ஸ்டாக்கை நான் ஆவரேஜ் பண்ணலை. நான் ஆவரேஜ் பண்ணாததுக்கு உண்டான ரீசனும் நிறைய இருக்கும். அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் 30 ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு இன்னொரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வந்து இருக்காது. ஏன்னா என்னோட கேஷோட அலோகேஷனே வந்து நம்ம வச்சிருக்கிற கேபிட்டல்லேருந்து டிவைடட் பை 30 போட்டுட்டு ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணணுங்கிறத நான் முன்னாடியே டிசைட் பண்ணிடுறது தான். இதை மாதிரி டிசைட் பண்ணும்போது ஆல்ரெடி நான் 30 ஓப்பன் பொசிஷன் வச்சுருந்தேன்னா இந்த இடத்துல எனக்கு வாங்க முடியாது. ஸோ நான் வந்து ஆவரேஜ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு 1 டே வந்து ஸ்டாக் வந்து ரன் பண்ணலாம். 1 டேக்கு வந்து கேண்டில் திருப்பி கீழே தான் போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சுன்னு பாருங்கள். நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஒரு 3% வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்போ இந்த 3% வச்செல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து 3% வந்தால் வெளியே எடுத்துடணுங்கிற மாதிரி. அது மாதிரி நான் இந்நேரம் வரைக்கும் எதுவும் நான் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. பட் இன்றைக்கி உண்டான டேட்டில் நான் இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்த ஸ்டாப் லாஸும் போடலை. நெக்ஸ்ட்டு 1 டே வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன். ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்துருச்சு. அந்த மேலே வந்திருக்கிற பெர்சன்டேஜ் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சுன்னா 2% வந்து ரெக்கவர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ இந்த ட்ரேடை நான் எக்ஸிட் பண்ணேன்னா எனக்கு ஒரு 1.5% தான் வந்து லாஸ் வரும். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் 1.5% லாஸு ஆஃப்டர் 7 டேஸுங்கிறது வந்து ரொம்ப ரீசனபிளானது. நான் இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்டு பண்ண நினைக்கல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 7 நாள் போயிடுச்சு.
ப்ளஸ் நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் பேஸ்ட் எக்ஸிட் நம்ம வைக்கல. நம்மளோட ஸ்ட்ராட்டஜில நான் டைம் பேஸ்ட் எக்ஸிட் வச்சிருக்கேன். எனக்கு டைம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு 7 நாள் ஆல்ரெடி நான் மூவ் பண்ணிட்டனால, மறுபடியும் இந்த ஸ்டாக்க நான் ஹோல்டு பண்ண வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே ஓப்பன்ல இந்த ஸ்டாக்க வந்து நான் செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணோனே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழ வந்திருக்கு. ஒரு 4, 5 டேஸ் வந்து ஓட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இவ்ளோ நாள் ஒரு 1 வீக் அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்னும் ஒரு 7 நாள் நான் இந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா தான், எனக்கு இந்த சப்போர்ட் லைனுக்கே வந்து நான் வரேன். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எனக்கு வேற ஸ்டாக் வந்து எனக்கு குடுக்கணுங்கிற ஒரு ஒரு அசம்ப்ஷன்ல நான் இந்த ஸ்டாக்க வந்து நான் சீக்கிரம் செல் பண்ணிட்டேன். ஆக்சுவலா வந்து நீங்க எந்த ஸ்டாக்குமே வந்து ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, உங்களோட மைண்ட் வந்து சைக்காலஜிக்கல் லெவல்ல வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ என்னைக்குமே ஒரு குயிக்கான ஒரு என்ட்ரி, ஒரு குயிக்கான எக்ஸிட்ங்கிறது தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம பண்றோம். நாளைக்கு நான் வேற ஒரு ஸ்டாக்ல உங்கள பார்க்குறேன். இந்த ஸ்டாக்கோட சம்மரி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த அனாலிசிஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.